நான் அடக்கியிருந்தார். நம்ம உருட்டு உருட்டு விட்டுவாங்கல்ல, உருட்டுல பேர் போனவங்க யாரு, நாடகோஷ்டி. ஒரு வருஷத்துக்கு 2 கோடியாம், சரிங்களா செலவு. 5 வருஷத்துக்கு 20 கோடியாம். கணக்கு பாருங்க, எவ்வளவு ஒரு கணக்கு உள்ள பாருங்க. நம்ம 2ஆம் கிளாஸ் கணக்கு கூட தெரியாதவனா நம்ம நாடகோஷ்டி தலைவரா உட்காந்து தமிழ்நாடை வச்சு கூட கையில கொடுத்துருக்காங்க. கேட்டவனுங்களா உன்னை உட்கார வச்சோம், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து, வேற மாற்று கட்சி இல்லாம தொடர்ந்து நாசமா போன்றா உட்கார வச்சோம். நீதான் வேணும் ஆட்சி அப்படின்னு உட்கார வைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோ, 2 வித்தியாசத்துக்கா கூப்பிட்ட. என்ன ஒரு வருஷத்துக்கு 2 கோடியாம், 5 வருஷத்துக்கு 20 கோடியாம். எந்த கணக்கு பாருங்க, 2ஆம் கிளாஸ் கணக்கு இது கூட தெரியாது. துப்பு கிட்ட பேசுறான், பழசெல்லாம் பேசிக்கிட்டே இருங்க. எனக்கு காதல் விழுகாது. உன் காதல் என்னதான் விழுகும்? கற்பழிப்புல பத்தி கேட்டா என் காதல் விழுகாது. நாய் சேகரன் சொல்றான். அப்படிதான் சொல்லு, நான் கொடுக்கலையே, எனக்கு சொல்லு, அப்படிதான் கொடுக்கலையே. வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா வாக்குறுதியே கொடுக்கலையே, கொடுக்காமீங்களா பதவியில் உட்கார வச்சங்களே, வெட்ட நாய்ங்க பேசுவானுங்க. என்ன 2 லட்சம் கோடி, 2 கோடி, 20 கோடி எல்லாமே கணக்குதான். 2 கோடி வருஷத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாமரங்க போய் 2ஆம் கிளாஸ் கணக்கு தெரியாது துப்பு கிட்டவன் தான் நம்ம தமிழ்நாடை கொடுத்து நீ பாத்துக்கோன்னு சொல்லி வச்சிருக்கோம். இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து மாற்று கட்சியில் இல்லாம வேற தொலைஞ்சு போய் நாசமா போன்னு உட்கார வச்சதுனால இவங்க ஆடுறானுங்க. என்ன மாற்று கட்சியில ஒருத்தர் வந்தாரு, டிஎம்டிக்கு, யாரு நம்ம விஜயகாந்த், பொய் சொல்லி சொல்லி ஐடிங்க வச்சு பரப்பி இப்பதான் மக்களுக்கு தெரியும் பண்ணது ஃபுல்லா உருட்டு வேலைகள்னு. என்ன மன உளைச்சலாக்கி சாகரிச்சது ஐடிங்க யாரு, நம்ம நாடகோஷ்டி. இவனுங்க குடும்பத்து மேலதான் அவதூறு பரப்பி சாகரிச்சின்னு சொல்லி மொத்த குடும்பத்து மேலையும் கொலை வழக்கா பதிவு செய்யணும் சொல்றானுங்க. என்ன கேள்வி கேட்டவனுங்க பொய்ய பரப்பி பார்த்து இப்ப சொல்றாரு நாடகோஷ்டி தலைவர், நீங்க பழசையே பேசிக்கிறீங்க. ஏன்னா பழசை தானே பேச முடியும். நான் சொல்றேன் திருப்பி உங்க கூட்டணி கட்சி ரவுடி பேருங்க, யாரு கூட்டணி கட்சி தலைவருங்க, நீங்க ஒண்ணுமே புடுங்கல. நாங்களே வந்தா நாங்களும் ஒண்ணு புடுங்கல. எங்களையும் பார்த்து உங்களையும் பார்த்து யாராச்சும் அட்லீஸ்ட் ஓட்டு போடாத, ஓட்டு போட வைக்கும், ஓட்டு கேட்க போறதுக்கே நாங்க வேணும், நீங்க ஒண்ணு புடுங்கல அப்படின்னு கேட்கறாங்க. யாரு? நாங்க இல்ல, பொதுமக்கள் இல்ல, கூட்டணி கட்சி ரவுடி பேர். யார் திரும்பி ரவுடி பேர் சொன்னா, மதுரை மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்து வெளியே ஒரு ரவுடி பேர் அடிச்சா. ரவுடி பேரோட கூட்ட தொண்டர்கள் அடிச்சுட்டு கார்ல துப்பு கிட்ட வெளியே இருந்து பாக்கலாம், கண்ணாடிக்கு வெளியே பாக்கலாம் கார்ல. அவன் வேலை 1008 வேலை இருக்கான், சுட்டுல அந்த வேலையை பார்க்கணும், பாக்கலையா கண்ணாடிக்கு வெளியே. நியூஸ்ல பார்த்ததுனால இவனுக்கு தொண்டர்கள் அடிச்சாலும் தெரிஞ்சான். துப்பு கிட்ட அவன் பேசுற மாதிரி உனக்கு துப்புரா எச்சு கூட வேஸ்ட் அடி. நான் கிட்டாரத்தை திட்டிடுவேன், இந்த கருப்பு கோட்டுக்கு மட்டும்தான் மரியாதை. கிட்டாரத்தை திட்டாது ஒரே ஒரு காரணம் தான், கார்ல இருந்து வெளியே பாக்காதவங்க எல்லாம் நாட்டு நடப்பை பாப்ப, உன் தொகுதி எங்க பாப்ப. திரும்பி சொல்றேன், நீ நாடகோஷம் கூட்டணி கட்சி ரவுடி பேர் கட்சியும் இந்த மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டு 0% தான். எழுதி வச்சுக்கோ. நீ என்ன விதத்துல என்ன கணக்கு போட்டு திருப்பரங்குன்ற மலை மேல தீபத்தை ஏத்த விடலையோ சிறுபான்மையருக்காக நாடகம் பண்றேன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த சிறுபான்மையர் ஓட்டு உனக்கு இல்ல, எழுதி வச்சுக்கோ. எந்த ஒரு கேஸ்டும் சரி, இனிமேல் யாருமே கேஸ்ட் பார்க்க மாட்டாங்க, மனுஷங்களை மனுஷரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. புரிஞ்சுக்கோ, அறிவிட்டானே. என்ன ரவுடி பேரும் சேர்த்தேன் உயர் நீதிமன்றத்துக்கு அடிச்சாங்க. சரி நான் கண்டிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பொய் வந்து பரப்பிடுறான். பொய் வந்து பார்த்து உங்களுக்கு என்ன பூச்சா? வெத்தம் எடுத்தமா வந்து பை போடுறீங்களா? பொய் வந்திகளை பரப்பாக்கணும். உங்க வேணா குடும்பமா சேர்த்து உள்ளவே கேட்கணும். பொய் வந்திகளை மட்டுமே வச்சு ஆட்சியை நடத்துற, சோசியல் மீடியா மட்டுமே ஆட்சியை நடத்த உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு திறனாட்டா கேட்டா காதல விழுவாது. பழைய புராணத்தை பேசி நீதான் சொன்ன 75 வருஷமா ஆண்ட கட்சி பேண்டா கட்சிங்க. பழைய புராணத்தை பேசினாங்க, புதுசு வந்து புண்ணியா இருந்தீங்க. பழைய புராணத்தை பேசுவாங்க. கற்பழிப்பு என்ன அண்ணா யூனிவர்சிட்டி கற்பழிப்பு, கோயம்புத்தூர் கற்பழிப்பு, இப்ப என்ன வடமாநிலத்து பெண்ணு கற்பழிப்பு, அது இந்த காலேஜ் கேண்டீன்ல. என்ன புரியுதா? அதெல்லாம் உனக்கு போட துப்பு இல்ல. 9 பேர் கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்த, தாவக கூட்ட நெரிசல்ல இறந்த 41 பேர் கதை வச்சு கதை கட்டல. அந்த டைத்துல மெட்ராஸ்ல 9 வெளிமாநில தொழிலாளிங்க பில்டிங், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல அந்த கட்டடம் விழுந்து இறந்துட்டாங்க. என்ன அத ஒரு பதிவு கூட துப்பு இல்லாத ஆச்சுதான் சோசியல் மீடியா ஆச்சு. என்ன துப்பு கிட்ட நாய அவனோட துப்புறதுக்கு எச்சு போயிருந்தா கேள்றவனுங்களா? பதிவு கூட துப்பு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் நீ போட்டா பதிவு வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இல்ல, ஓட்டுக்கு மட்டும்தான் நான் பண்றேன். மொத்த புரிஞ்சுக்கவே இல்லை. அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல படத்துல, என் கேரக்டரே புரிஞ்சுக்கலாம்.
அது மாதிரி உன் கேரக்டர் இப்பதான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, தெளிவா பிரிச்சுட்டாங்க. உன்னை உட்கார வச்சு நீ வேணும்னு நீ மட்டும்தான் ஆட்சி நடத்த, நல்லா ஆட்சி நடத்த அப்படின்னு சொல்ல. நாடகாச்சு, மாடல் ஆச்சு, வேஸ்ட் ஆச்சு, குப்பாச்சு, போதும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. வெறும் நாடக கோஷ்டி மட்டும்தான் நீனு விதமா போட்டோ எடுத்து பரப்பல. அந்த 9 தெளிவா இருந்தாங்க. காசை கொடுத்துருமே, அப்ப காசை கொடுத்துருன்னு வெக்கமா சொல்றல. பேர பிள்ளை பிறக்க போனல கொடுமணிக்கு இந்திரஜி அவன் செத்தான்னா பொதுமக்கள்கிட்ட பிச்சை எடுத்து நாங்க காசு கொடுக்குறோம், கண்ணுல இருந்து ஒரு சுட்டு தண்ணி வராது, உனக்கு வரக்கூடாது, என்ன துக்கப்படக்கூடாது, ஒத்திட்டு உட்காரு. காசு கொடுக்குறாங்கல்ல மக்கள் பிச்சை எடுத்து, ஒத்திட்டு உட்கார்றதை காசு கொடுத்தா வந்துடும் உயிரா. என்ன புரியுதா? நாடகோஷ்டியில மட்டுமே கச்சிதமா கட்சி நடத்துறாங்க. போய் 2026 எலெக்ஷனோட சகாப்தம் முடிஞ்சு நாடகோஷ்டிக்கு என்ன எழுதிச்சுக்கோ. நான் எந்த கட்சின்னு சொல்ல, மக்களுக்கு தெரியும். நீ முந்திரி கொடுத்தனமா வந்தனா நீ தான் நீயே ப்ரூவ் பண்ணிக்கிதான் அர்த்தம். குத்தமிழ் நினைஞ்சு கூறுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.